வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோகிணிக்கு சரியான கடுப்பு. பார்லரில் உட்காந்து தன்னுடைய கஸ்டமருக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சிந்தனை எங்கேயோ போகுது. இந்த விஜய் ஆண்டி நான் என்னமோ நினச்சேன், இந்த மீனா குடும்பத்து மேலே அவ்வளோ கோபமாக இருப்பாங்க, வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் முத்து செல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அந்த வீடியோவை கூட நான் சிட்டிகிட்ட கொண்டு கொடுத்தேன். இப்படி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் பண்ணிட்டாங்களே இந்த 2,00,000 ரூபாயால். என்கிட்ட கேட்டால் கூட நான் கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பேன். இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி இப்படின்னு கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போது பார்லர் வேலைக்கு வந்தவங்க, என்னம்மா நீ என் முகத்தில் கை வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ சிந்திச்சிக்கிட்டு இருக்க, இப்படி இருந்தால் சரி வராதுன்னு எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க. உடனே ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, ஏம்மா பார்லர் வேலை பார்க்குறவங்க கரெக்டாக பார்த்தா எங்களுக்கு நல்லது. நான் அரை மணி நேரமாக உட்காந்துட்ருக்கேன், என் முகத்தில் கையை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை எங்கேயோ பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியாக வராது, காசு மட்டும் வாங்குறீங்களே, அதுக்குள்ளே வேலையை திருப்தியாக பண்ணணும்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பார்லர் ஓனர் வராங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணல மேடம், உங்கள் பார்லர் உள்ளவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அதுபோக பார்லருக்கு உள்ளே போகும்போதே இதுக்கு இவ்வளோ பணம்னு வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வாங்கிட்டு போய் சேரில் போய் உட்காந்தோம்னா முகத்தில் கை வச்சுக்கிட்டு அவங்க எங்கேயோ சிந்தனை பண்ணிகிட்ருக்காங்க, வச்சிட்ருக்காங்க. இது சரியில்லைங்க. உங்கள் பார்லரில் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் உங்கள் பிரான்ச்சை தேடி வரோம் உங்கள் நேமுக்காக. ஆனால் இந்த பிரான்ச்சு ரொம்ப வேஸ்ட்டுங்க, எங்கள் பணத்தை திருப்பி தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி சொல்கிறீங்க, எங்கள் பிரான்ச்சில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நல்ல மாதிரி பண்ணுவாங்களாங்க, சர்வீஸ் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. சர்வீஸ் சரியில்லாமல் தாங்க சொல்கிறோம், அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் காசை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. காசை கொடுத்துட்றாங்க. ரோகிணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மேடம் உள்ளதாக இருக்காங்க. ரோகிணி இருக்கும்போதும் அப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ரோகிணி பயங்கர சிந்தனையாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ரோகிணி ரோகிணி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு யார் வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு சிந்தனை வேறு எங்கேயோ இருக்குது. ரோகிணி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் போகிறாங்களா, நீங்கள் தான் பார்த்தீங்களா அப்படிங்கிற. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. உங்களை அப்படி கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க, நீங்கள் இதில் சீனியரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா பண்ணுவீங்கன்னு நினச்சி எல்லாருமே சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? நான் 10 நிமிஷம் ஆச்சு ரோகிணி ரோகிணின்னு கூப்பிட்றேன், நீங்கள் வேறு எங்கேயோ வேறு உலகத்தில் இருக்கீங்களே, என்ன தான் நடக்கு அப்படிங்கல. மேடம் வேறு ஒரு சிந்தனையில் அப்படி இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் எந்த சிந்தனையினாலும் இங்கே வாங்க பார்லருக்கு, ஆனால் அங்கே வந்த பிறகு அந்த சிந்தனைகள்லாம் மறந்துட்டு வேலையை பாருங்கள். கஸ்டமர் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் பிரான்ச்சை நம்பி வந்தோம், உங்கள் பிரான்ச்சஸ் நல்லா இருக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரான்ச்சுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சர்வீஸ் ஒழுங்காகவே பண்ணல, இனிமேல் போட்டு உங்கள் பார்லருக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ உங்களால் ஒரு கஸ்டமர் போச்சு, இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சாரி மேடம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஒன்றும் வச்சுக்காங்க ரோகிணி, முன்னாடி நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, மற்றவங்களாம் கரெக்டாக பண்ணுறாங்க, என்னத்தை சொல்ல. உங்களுக்கு இந்த பார்லருக்கு வரதுக்கு பிடிக்கலைன்னா ரோகிணி நீங்கள் நின்றுங்க, நான் உங்களுக்கு பதிலாக வேறு ஆளை கூட வச்சுப்பேன், இல்லை தற்சமயத்துக்கு ஆள் இல்லைன்னா கூட நான் கூட பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன், நான் ஆச்சு மேடம் அப்படி இப்படின்னு என்கிட்ட நம்பிக்கையாக சொல்லிவிட்டு வந்த கஸ்டமரை இப்படி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி தான் இப்படி பண்ணுறீங்களா இல்லை தினம் இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் வேறு ஏதோ சிந்தனைகள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, பார்லருக்கு வரவங்க பல மன உரியில் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணுன்னு நினைப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்கள் சிந்தனையெல்லாம் அங்கே உட்படுத்துனீங்கன்னா அவங்க ரொம்ப கடுப்பில் பக்கமே வர மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த பார்லருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பார்லர் சரியில்லை, சர்வீஸ் சரியில்லை, அதனால் நீங்கள் வேறு இடத்துக்கு போங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தொழில் ரொம்ப பாதிக்கும். இப்படிலாம் நீங்கள் இப்படி பண்ணிட்டு தானே சரி கிடையாது. நீங்கள் நார்மலாக இருந்து வேலை பார்ப்பீங்கன்னா வாங்க ரோகிணி, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட வானாலாக கொடுக்க முடியல. பொதுவாக ஒரு ஓனர் ஓனரை அதே இடத்துல வேலைக்கு வச்சு தப்பு அப்படின்னு நான் உணர்றேன். உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் வேலை கொடுத்துறேன் ரோகிணி. நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்லர் வைத்தீங்க, சரி அதே பார்லரில் வேலை கேட்குறீங்க, அப்போ வேறு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சு தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அதை சற்றும் அதை சிந்திக்க மாட்டேறீங்க. நம்மளை எந்த நோக்கத்தில் அவங்க வேலை கொடுத்தாங்க, நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோகிணி உங்களை நினச்சி அப்படிங்கிறாங்க. மேடம் அந்த மாதிரி நடக்காது, நீங்கள் ரொம்ப நொந்து பேசுகிற அளவுக்கு இன்னும் நடக்காது மேடம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க ரோகிணி, இதை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிடுறாங்க. உடனே ஓனர் வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ரிசப்ஷனில். மேடம் நான் இங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது டவார்னு வந்துட்டு அவங்களே உள்ளே வந்துட்டாங்க, நான் என்ன மேடம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் யார் வந்தாலும் நீ தகவல் சொல்லி அவங்கள வர சொல்லு, நான் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருந்தால் கூட மாறிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரிசப்ஷனில் இருக்கவங்க நினைக்கிறாங்க ரோகிணியை பார்த்து,
இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன், வேலையை முடிச்சு வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நேராக என் பார்லர் வாயேன் அப்படின்னு. உன் பார்லர் இல்லைம்மா, அந்த பார்லரில் நீ ஒரு வேலையாள் அப்படிங்கிறான். ஆமாடி வாடி முதல்ல மொக்கையை போடாத அப்படிங்கிறாங்க. நேராக பைக் எடுத்து வராங்க. என்ன ரோகிணி சொல்லு அப்படிங்கிறாங்க. காலையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படிங்கிறாங்க. விட்டோம்னா நானே அவ்வளோ கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன கடுப்பில் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஓனர் வேறு இப்போ தான் டோஸ் விட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கிட்டு என்னை கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஆத்திரத்தை யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை, அதான் ஒன்றை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. தாய் நான் நைட்டு டூட்டியை இப்போ முடிச்சுட்டு விடியகாலம் தூங்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோம்னா நீ அங்கேருந்து பைக் எடுத்து இங்கே வர சொல்லுத, நான் கிளம்புறேன், நான் போய் தூங்குறேன் அப்படிங்க. இரு எங்கள் அத்தை எதுக்கு வாபஸ் ஆகணும்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குடி அப்படிங்கிறாங்க. எல்லாம் பணம் தான் அப்படிங்கிறாங்க. பணமா? ஆமாம், மீனா வீட்டிலேருந்து 2 லட்ச ரூபா வக்கீல்கிட்ட கொடுத்துருப்பாங்க போல். வக்கீல் 2 லட்ச ரூபா கொடுத்தோன்னா வாயை பொழந்துக்கிட்டு எங்கள் அத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, எங்கள் அத்தைக்கு ஒரு லாபம் வந்தால் தான் இதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏய் ரோகிணி, அப்போ அந்த செல்லை கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணது எடுத்ததெல்லாம் வீணா? ஏன்டி நீ வேற இதை எடுத்தாப்புல அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னா கடைசியில் சொதப்பி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாடி நானும் அப்படி தான் நினச்சேன். அந்த மீனாவையும் முத்தையும் நிரந்தரமாக அந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம், அந்த வீடு எங்களுக்குன்னே ஆயிரும். அதுபோக இந்த மீனா குடும்பத்தை ஆகாதுன்னு ஆயிரும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒன்றும் நடக்காமல் போச்சுடி. இந்த வீடியோ கொடுத்தா தினேஷ் ஏதாவது பண்ணிடுவான் வச்சுருவான்னு சிட்டின்னு நினச்சேன். அவன் தேவையில்லாமல் கையை வச்சு இன்றைக்கி அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே எனக்கு எதிராக தான் போகுது அப்படிங்கிறாங்க. எல்லாம் மாறிடும்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட போனால் எல்லாம் மாறிடும், பரிகாரம் சொல்லுவார்டி அப்படிங்கிறாங்க. லூஸாடி நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் என்ன நிலமையில் இருக்கேன், பரிகாரம் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, எல்லாத்துக்கும் பரிகாரம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே எம்மா தாயே, இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலை. என்னத்தை ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஆன்ட்டியை வச்சு மீனா குடும்பத்தை ஏதாவது பண்ணால் பெருசாகும்னு பார்த்தா ஒன்றும் நடக்காமல் புஷ்வான மாதிரி ஆகிப்போச்சு, அதான் எனக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே சிட்டி கால் பண்ணுறாரு. சிட்டி கால் பண்ணி என்ன ரோகிணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நடனம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன நக்கலா அப்படிங்கிறாங்க. சிட்டி நான் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறேன். நீ நல்லா வேலை பார்க்குற ரோகிணி, என்னால் நல்லா வேலை பார்க்க முடியல, என் வேலையே உன்னால் போச்சு அப்படிங்கிறாங்க. என்னால் போச்சா அப்படிங்கிற. ஆமாம், உனக்கு உதவி பண்ண போய் தான் அந்த தினேஷை 4 பூசை கொடுத்தேன். அவன் இப்படி வீக்காக இருப்பான், ஒரு மாதிரி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும், ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்ன இனிமேலும் அவனை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆள் இல்லை, அவன் ஊறுகாய் கிடையாது வச்சு ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் என்ன செய்வேன், உன் வீட்டில் தூக்கி கொண்டு போட்டு என் மாட்டில் போய்ட்டு வெளியூரை பார்த்து போயிட்டே இருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக சீனில் நீ தான் வருவ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு சிட்டி அப்படி எதுவும் பண்ணிடாத, நான் பணம் பார்க்குறேன் அப்படிங்கிறேன். எப்படி பணம் பார்ப்பேன், பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணாமல் இருந்துக்கிட்டு நான் பணம் ரெடி பண்ணுறேன்னா பணம் வந்துடுமா? சிட்டி உங்ககிட்ட இல்லாத பணமா, நீங்கள் ரெடி பண்ணுங்க நான் தந்துடுறேன் அப்படிங்கிறேன். இங்கே பாரு ரோகிணி, உனக்காக உதவி பண்ணேன், அதுக்கு நான் ரெடி பண்ணி செலவு பண்ண எனக்கு அவசியமே கிடையாது. என்ன இப்போ வரைக்கும் நான் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், நீ 10 ரூபா காசு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரில. சரி சிட்டி நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. யார்டி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிட்டி தான், நீ பணம் சொன்ன மாதிரி தரல, நான் தினேஷை தூக்கி கொண்டு உங்கள் வீட்டில் போட்டு மாட்டில் போயிட்டே இருப்பேன், வெளியூரை பார்த்து போயிட்டே இருப்பேன் அப்படிங்க. ஏய் என்னடி சொல்கிற, அவனுக்கு வேறு முடியாமல் தான் தூக்கி கொண்டு உங்கள் வீட்டில் போட்டால் நீ என்ன செய்ய போகிற, நீ நான் பச்சு பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மூங்கில குத்துனோம்னா இங்கே நானே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கேன், இதில் நீ நக்கல் வேறு பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க வித்யா ரோகிணி. பிறகு என்னடி செய்கிறது, நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்த, முதல்லையே உன் புருஷங்கிட்ட சொல்லிவிட்டு நீ வாழ்க்கையை அமைச்சிருந்தன்னா அந்த பிரச்சனையே இல்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், உண்மையை சொல்லிடின்னேன், பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ எல்லாம் ஒரே பார்வையாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கிறதுக்கு ஒரு தீர்வு சொல்லுடி அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஐடியா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு என்னடி தெரியும், அவன் பணம் கேட்குறான், பணம் இருந்தால் கொடு, இல்லைன்னா விடு அப்படிங்கிறாங்க. ஏய் உன்கிட்ட பணம் இருந்தால் கொடுறி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எங்கே ரோகிணி பணம் இருக்குது, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கேன், 60,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கேன், நான் வேலை பார்க்குற சம்பளத்தை நீனே வாங்கிடுற, நான் சாப்பாட்டுக்கே சங்கடப்பட்டு தான் சாப்பிடுவேன், இதான் உண்மை இல்லை. இதில் என்கிட்ட பணத்தை கொடுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதில் வேறு நீ 2-3 இடத்துல என்னையும் ஜாமீன்தாராக போட்டு பணத்தை வேறு வாங்கியிருக்க, பேங்க்லேயும் பணத்தையும் கட்டலை,
அந்த சிட்டிக்கு நான் தான் ஜமீன்தார் போட்டிருக்கேன். என்றைக்கு நான் சீரழிஞ்சு செங்கல் சுமக்க போகிறேன்னு எனக்கு புரியலை. நீ கல்யாணத்தை முடிச்சு என்னத்தையோ ஒரு ரிஸ்க்கான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்க, எனக்கு அப்படி ஒன்று நடக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உன் மூஞ்சிக்கெலாம் கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறாங்க. எம்மா தாய், கல்யாணம் ஆகி உன்னைய மாதிரி சீரழிஞ்சு செங்கல் சுமக்கிறதுக்கு நான் நிம்மதியாக அப்படியே இருந்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணடி அப்படிங்கிறாங்க. என்னத்த செய்ய, ஃப்ரெண்டாகி தொலைச்சிட்டி அப்படின்னு சொல்லி 2-3 பேர் கால் பண்ணுதாங்க. கால் பண்ணி, மக்கா எனக்கு பணம் வேணும், பணம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. வித்யா, நீ ஃபோனை வச்சுரு, இதுக்கு முன்னாடி இப்படி தான் நீ வந்து ஒரு 25,000 வாங்கின தரல, அதுக்கப்புறம் ஒரு 12,000 வாங்கின தரல, அதுக்கப்புறம் ஒரு 8,000 வாங்கின தரல அப்படின்ட்டு ஒரு 3 வரிசையாக எடுக்குதாங்க. ஆமாம் ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கழுவி ஊற்றிட்டான், நானே அவன்கிட்ட 3 வாட்டி கடன் வாங்கியிருக்கேனா, திருப்பி தரலையாம், அதனால் 4வது வாட்டி கேட்கியா அப்படின்னு சொல்லிட்டா. இனிமேல் நான் யார்ட்டையும் கேட்க முடியாது, நான் நிறைய பேர்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன், யாரால் உன்னால் தான், திருப்பியும் கொடுக்கல, எப்படி இருக்கும்போது யாரும் தரமாட்டாங்க, உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, உங்கள் ஓனர்கிட்ட கேட்டுப்பார் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட, எங்கள் பார்லர் ஓனர்கிட்டயா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நீ கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க, இப்போ மேடம் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டேன், அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதாண்டி ஒரு நல்ல வழியாக யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வழி அப்படிங்கிறாங்க. அதான் தெரியல அப்படிங்கிறாங்க. வழி என்னடி வழி, உங்கள் அத்தைகிட்ட தான் 2 லட்சம் இருக்குது, உங்கள் அத்தைகிட்ட கேளு, ஏதாவது சொல்லி கேளு அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தைக்கிட்ட 2 லட்சம் இருக்கிறத வந்து பார்வதி ஆண்டி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, எங்கள் ஆண்டி என்கிட்ட சொல்லலை, அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்ய போகிற நீ அப்படிங்கிறாங்க. சரி என்ன செய்டி, தட்டி தூக்கிட்டி அப்படிங்கிறாங்க. தட்டி தூக்கிடவா அப்படிங்கிறாங்க. என்ன இது என்ன புதுசா, செல்லை எப்படி முத்து செல்லை ஆட்டையை போட்டியோ அதே மாதிரி உங்கள் அத்தை பணத்தை அபேஸ் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அபேஸ் பண்ணிடு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அது பணம் எங்கள் ஆண்டிகிட்ட இல்லை, அது வந்து பார்வதி ஆண்டி வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, சிங்கத்தின் குகையில் வந்து இருந்த பணத்தையும் நீ எடுத்துருவ, அது புலி தானே, புலியில் போய் நீ எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. புலி கூட இல்லை, அது பசு தான், நான் எடுத்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ பிரச்சனை சால்வ், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கரமான குழப்பம். பணத்தை எடுத்துடுறோன்னு சொல்லிட்டோம், எப்படி எடுக்கிறது, அவன் வேறு வந்து இப்படி சொல்கிறானே, கொஞ்சம் தூக்கி போட்டு போயிடும் அப்படி இப்படிங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி இடத்துல வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி தலைவலிக்குமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது, என்ன பார்வதி அப்படின்னு சொல்லி விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷனு, நீ வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. எப்படி விஜயா வர முடியும், நடன பள்ளின்னு ஒன்று வச்சுட்டேன், அந்த பையங்க அங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா சரி வராது, அந்த ரதியும் அந்த திலீபனும் பேச்சுக்காலும் சரியில்லை, நம்ம யாருமே இல்லைன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, நாளைக்கு வேறு சிக்கலும் வரக்கூடாது, அதனால் வீட்டில் யாராவது இருந்தால் தான் முடியும், நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. பார்வதி, நான் யாரும் இல்லாமல் எப்படி போயிடுவேன்னு சொல்லு, எனக்கு நீ இல்லாமல் எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அதுவும் சரிதானே, நீங்கள் இல்லாமல் விஜய் ஆண்டி எங்கேயும் போக மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கேயும் போக மாட்டா, அங்கே அங்கே நடனப்பள்ளியை பார்க்க ஆள் இல்லைல்ல, அவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க, யார் பார்க்குறது அங்கே, அந்த திலீபனையும் அந்த பிள்ளையும் ரதியும் நம்பி விட முடியாது, ஏன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா என் வீடு மாட்டிக்கிடும், பிறகு ஏழங்கிழமை இருக்கக்கூடாது, அது லாய்க்கக்கூடாது, நாளைக்கு வீட்டை அடைச்சிப்பாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அடைச்சிவிடுவாங்க, சீல் வச்சுவிடுவாங்க, அது லாய்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வேணால் 2 பேரும் கல்யாணத்துக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா அங்கே போகிறோம், போய் சாப்பிட்டு வச்சுட்டு வர ஒரு 1 மணி ஆகுமா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, நான் அது வரைக்கும் நான் வேணா பார்த்துக்கிறேன், உனக்கு தலைவலிக்குன்னு சொன்னியம்மா அப்படிங்கிறாங்க விஜயா. தலைவலிக்குது ஆண்டி, நான் அப்படி சோஃபாவில் உட்காந்தே அப்படி பார்த்துக்கிறேன், தலைவலி தைலம் என் கையில் வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸும்மா அப்படிங்கிறாங்க விஜயா. பார்த்தியா என் மருமக எனக்காக ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. சரி சரி, என் வீடை பார்க்க ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான், சரி ரோகிணி வீட்டை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி வீட்டு சாவி தாங்க அப்படிங்கிறாங்க. இந்தாம்மா அப்படிங்கிறாங்க, நேராக வீட்டு சாவி கொடுக்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம எப்படியாவது இந்த விஜயா ஆண்டி பணத்தை ஆட்டையை போடணும்னு நினச்சோம், ஈஸியாக சாவி அவங்களே தந்துட்டாங்க, அது வாய்ப்பை பாரு அப்படியே அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே போகிறாங்க. அங்கே வீட்டை திறக்கவும் மட்டும் அங்கே ரதியும் அந்த திலீபனும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருத்தருக்கு கையை தொட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க மாஸ்டரோட மருமகளே அப்படிங்கிறாங்க. கதை திறக்கிறாங்க. எங்கள் அத்தை வந்துடுவாங்களாம்,
அவங்க நேற்று சொல்லி கொடுத்த ஸ்டெப்பு எல்லோரும் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மொட்டை மாடிக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சூரிய ஒளியில் இப்போ பண்ணால் நல்லதான், அதனால் எல்லோரும் மொட்டை மாடியில் போய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி சின்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாடிக்கு போயிடுறாங்க. உடனே அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, எப்பா இல்லை யாருமே இல்லை, நைஸாக பார்வதி ஆண்டி ரூமுக்கு போவோம், அங்கே பீரோவில் போய் பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆஹா, நம்ம அன்னைக்கு எதுலேயோ திறந்து சாவியை வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. ஓ, இதில் தானே சாவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிக்கீழே அந்த சாவியை எடுத்து நைஸாக திறக்கிறாங்க. அதில் 2 லட்சம் இருக்குது. எப்பா 2 லட்சம் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வத்திக்கிறாங்க. அதுக்கு நைஸாக பணத்தை எடுத்து பேக்கில் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே பூட்டிட்டு அதே இடத்துல சாவியை வச்சுட்டு சோஃபாவில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போது அங்கே மாடியில் பயிற்சி முடித்தோடனே ரோகிணி போகிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கீழே வந்துடுங்க, வெயில் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே விஜயா கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு பயங்கர அசதியாக ஆட்டோவில் வீட்டுக்கு வராங்க. என்ன ரோகிணி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி தலைவலியாக இருந்துச்சு, அதான் இதிலே உட்காந்து தைலத்தை போட்டுட்ருக்காங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி ரொம்ப நல்லதுமா, நீ ரெஸ்ட் எடுக்குன்னா ரெஸ்ட் எடுமா, என் பெட்ரூம்லேயே ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் வெளியே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னது வெளியே கிளம்புறேங்கிற, உனக்கு தலைவலி அதனால் நான் வந்து பார்லர்லேருந்து வந்துட்டேன்னே, இப்போ நீ வெளியே கிளம்புறேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா நீனும் ரோஹிணி கூட வீட்டுக்கு போகிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, அந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இருக்க அந்த டெண்டரம் படிக்க வந்தவங்க இருக்காங்க, நான் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போகிறேன். சரி ரோஹிணி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போயிடுறாங்க. போய் சிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி பணம் பரட்டிட்டா, இன்றைக்கும் ஏதாவது நாளைக்கு நாளான்னைக்கு சொல்ல போகிறியா? எனக்கு தெரியாது, அவன் நிலமை மோசமாக போயிட்டுருக்கு, சரி தானே, அவனை தூக்கி கொண்டு போட்டு இவங்கள்ட்ட போயிட்டே இருப்பேன், அதுக்குள்ளே சூழல் தான் இங்கே இருக்குது போல் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சிட்டி நீங்கள் அவசரப்படாதீங்க, பணம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது, ஏன்னா என்னால் எவ்வளோ நாளும் பற்ற முடியும், என்ன அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இதை பார்த்தா நம்ம சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். சும்மா பில்டப் பண்ணால் 2 லட்ச ரூபா கொண்டு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் மனம் கட்டுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி ரோகிணி நான் பார்த்துக்கிறேன், அவனை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. முயற்சி மட்டும் பண்ணாதீங்க சிட்டி, எப்படியாவது அவனை காப்பாற்றிடுங்க, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்ச காலம் போய் அவன் எப்படியாவது பொழைச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு, நான் இக்கட்டான சூழ்நிலையில் தான் உங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே கதை தினேஷே நீ சொன்ன மாதிரியே சொன்னேன், உடனே பணத்தை கொண்டு வந்துட்டாளே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் சொன்ன மாதிரி சொல்லணும், இல்லைனா பச்சை பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா போயா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பா, அவளை பற்றி எனக்கு தெரிஞ்சு தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டுன்னு அடுத்த ஷிஃப்ட்டில் எப்போ பணம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு பணம் கேட்க தந்துடுவா அப்படிங்கிறாங்க. 2 பேருமே பயங்கர சிரிப்பு. சரி அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படிங்க, கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தான் உங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்துருச்சு, இனிமேல் நான் எனத்தையாவது அவ்வளோ அட்டையை போட்டு பணத்தை வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ பணத்தை வாங்கினா எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இங்கேயே இரு, உனக்கு என்னது வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு சரக்கு ஏசியில் இருக்கணும் வைக்கணும் எல்லாம் அப்படிங்கிறாங்க. எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணித்தரேன், என் வீட்டிலே எல்லாமே இருக்குது, அங்கே இரு, நம்ம ஒரு அமௌண்ட்டு போட்டு ஆட்டையை போட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன விடுத மாதிரி இல்லை, நான் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கேன்யா, நான் புது மாப்பிள்ளையா, நான் கிளம்புறேயா அப்படிங்கிறேன். எரியா புது மாப்பிள்ளைக்கு இது மாப்பிள்ளைன்ட்டு எங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை, நாங்களும் நான் புது மாப்பிள்ளை தான் இருக்கோம், அவனு பாட்டு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காரில் ஏற்றி கொண்டு நம்ம வீட்டில் கொண்டு போடும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பொருளா அப்படிங்கிறாங்க. பொருள் மாதிரி தான், என்ன பொறுத்த மட்டும் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், ஆனால் அதை மீறி வேறு எங்கேயாவது போகிறேன் வைக்கணும்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பக்கம் போகல அப்படிங்கிறாங்க. சிட்டி காரில் ஏற்றி கொண்டு அவங்க வீட்டில் போட்டுறாங்க. போட்டு அவங்களுக்கு சரக்கு கையில் கொடுத்துட்றாங்க. ரைட்டு ஜாலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை சிட்டி அந்த பணத்தை டவார்னு ஒரு ஆள் வராங்க. அவர் போனால் 2 லட்ச ரூபா வேணும், எவ்வளோ நாளும் பரவாயில்லை அப்படிங்க. எவ்வளோ நாளும் பரவாயில்லண்ணா அப்படிங்கிறாங்க. 20 நாளும் பரவாயில்ல, 30% பரவாயில்ல, எனக்கு தேவை வட்டிக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே 30 ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. உடனே 60,000 எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு கஸ்டமருக்கு 60,000 கிடைக்குன்னா எங்கேயோ போயிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு ரோஹின்ட்டு எப்படியே வாங்கிட்டு தொழிலை பயங்கரமாக டெவலப் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தினேஷ் நைஸாக அங்கேருந்து எஸ் ஆகிடுறாரு. அப்போது அங்கேருந்து ஃபோன் அடிக்கிற, அண்ணா வீட்டில் இருந்து ஒரு ஆளாக்காங்களே அப்படின்னா, வீட்டில் இருந்து ஒரு ஆளாக்காங்களான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா முன் கதவை திறந்து கொண்டு விட்டனே, பின் கதவு திறந்தே இருந்திருக்கு, நம்ம கவனிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. முட்டாள், அவன் போயிட்டான்னா நம்மளால் பணமே சம்பாதிக்க முடியாது நம்ம, அதுபோக அந்த ரோஹிணி கண்ணு முன்னாடியே வந்துட்டான் அப்படின்னா நான் சொன்னதும் பொய்யாயிருண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணன் அவளாம் ஒரு ஆள் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க பாருங்கண்ணே, அவளே ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கா, அதான் தினேஷ் எல்லாத்தையுமே நம்மள்ட்ட சொல்லிட்டானே அப்படிங்கிறாங்க.
அப்படியா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம், அதை சொல்லி நம்ம பணம் கேட்கலாண்ணே, அவன் தந்துடுவானே, அவன் பேசுனது எல்லாமே என் செல்லில் ரெக்கார்டு இருக்குது வீடியோவே அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டா அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ கொண்டு வராங்க. சரி சரி இதை ஒரு 4-5 பிரிண்ட் போட்டு கொண்டு வா, என் செல்லுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே தினேஷ் அப்பா இவன்கிட்டருந்து தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போய் ஃபோனில் பேசுகிறாங்க. 2வது பொண்டாட்டி எவ்வளோ அப்படிங்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலை வெளியூருக்கு வந்துட்டேன், ஒரு ஜம்முன்னு வேலை வருமானம் நிறைய கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, கடைசியில் ஏமாத்துற மாதிரி தெரியுது, நான் வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போயிடுறாங்க. இங்கே சிட்டி வந்து மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே இருக்க தினேஷ் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் கூட்டி கொண்டு அங்கே வைப்பேன் தானே, நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ பார்ட்னரு, நீ போனால் எப்படியா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இருக்கும் போது நீ பார்ட்னர் மாதிரி நடத்தலை, இப்போ பார்ட்னருங்க அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குன்னு சொல்லியா வாரேன், நீ ரோகிணி முன்னாடி போயிட்டாலும் உனக்கு பிரச்சனை, எனக்கும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ தேவை பணம், நான் உன்னை எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க. இப்போ 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், இப்போ 1 லட்ச ரூபா உனக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன், அப்போ நீ பார்ட்னர் நம்புறியா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், நீ அனுப்புனா நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் 2வது பொண்டாட்டி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறாங்க. அதுக்கு அனுப்பிடுறாரு. பணம் ஏற்றான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் ஒரு 2வது பொண்டாட்டி ஃபோன் அடித்து கேட்காங்க. உனக்கு 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் ஏற்றாமா அப்படிங்கிறாங்க. ஏற்றுங்க, எப்படி ஏறிச்சிங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் போட்டு விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சேரிட்டி சிட்டி பணம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, வேங்கிறதுல ஆளுக்கு பாதி தான், நீ பயப்படாத சரிதானா, இனிமேல் போட்டு இங்கேருந்து போகணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்காத, நானும் நீ ஏதாவது படாதத்தில் பட்டு நானும் சங்கடம், அதனால் நைஸாக வீட்டுக்கே வந்துடு, ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்ட பிறகு நீ எங்கேனாலும் போ அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிட்டி ஆஃபீஸுக்கு வந்துடுறாரு. ஐயோ ஏன் தேவையில்லாத வேலை பார்க்க, நான் தான் உனக்கு என்ன வேணுமோ தரேன் தயாராக தானே இருக்கேன், நீ எதுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அணுகுமுறை தப்பாக இருந்துச்சா தான் போனேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் வீட்டுக்கு மறுபடியும் போவாங்க வீடு, என்ன இன்னும் 2 நாள் கழிச்சு வெயிட் அமௌண்ட்டு கேட்போம், ஒரு வெயிட்டான அமௌண்ட்டு சம்பாத்தியம் பண்ண பிறகு போயா, இப்போ அந்த வந்த பணத்தை சுட சுட வட்டி கொடுத்துட்டேன், என்ன அதுக்கும் 60,000 பார்த்துட்டேன், கூட 40 ரூபா புரட்டி உன் அக்கௌண்ட்லேயும் போட்டேன், இப்படி நல்ல ஒரு வியாபாரமாக இருக்கியா, எனக்கு அங்கே இலவசமாக கிடைக்கி அதை வாங்கி ஒரு வட்டி கொடுங்க, அது முதலீடு பெருகிட்டே இருக்க போகுது, நீனும் பேசாமல் நம்ம கூட இருந்து தொழிலை பார்த்துக்கயா, நீ வேறு படிச்சிருக்கேன்னு சொல்கிற, எங்களுக்கு அக்கௌண்ட்லாம் பார்க்க தெரியாது, நீனே பாரியா, உனக்கு அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு தரேன், ஒரு 50 ரூபா சம்பளம் போட்டு இருந்தால் எங்கள் ஆஃபீஸில் இருப்பியா, இருக்கல நம்ம இப்போ ரோகிணி டாட்டே போல பாதி பேர் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. முதலாளி அப்போ நீங்கள் சொல்லுறது ரொம்ப சூப்பரு, நான் இன்றைக்கே என்னாலும் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கெலாம் வேலை பார்க்க வேண்டாம், இப்போ ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, இன்னும் பணம் வர சொல்ல வரும்போது நீங்களே பாருங்கள், இங்கே சத்தியான ஒரு பையன் தான் வந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தான், இந்த ரோகிணியோட சொந்தக்கார பையன், இப்போ அவன் நம்மகிட்ட விட்டு போயிட்டான், அவனே வேறு ஒரு கதையில் கொறுத்து விடலான்னு பார்த்தா நடக்காமல் போச்சு அப்படிங்கிறாங்க. என்னையை பிடிக்கலன்னா என்னையை ஏதாவது கொறுத்து விட்றாதங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ கொடுத்து விடாமல் இருந்தால் சரி தான், சரி ரைட்டு இப்போ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இப்போயும் எங்கேயும் போயிடாதையா, பின் வாசலில் திறந்து வச்சா போக தான் செய்வாங்க, பின் வாசலை முதல்ல அடைச்சி வைங்க அப்படிங்கிறாங்க. அவனை சுற்றி சிரிச்சுக்கிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியா இருக்குங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம், எப்படியாவது தினேஷை வந்து சிட்டி காப்பாற்றிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பா தலைக்கு வந்து தலைப்போட போச்சுப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ வித்தியா கால் பண்ணி கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. பணத்தை ஆட்டையை போட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்போ வந்து அங்கே சிட்டி வந்து கூட்டி போயிட்டாங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளுடி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சிட்டி என்னாச்சு, தினேஷை கூட்டி போயிட்டியா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இப்போ தான் கூட்டி கொண்டு விட்ருக்கேன் வைத்தியட்ட, அவர் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளை நான் வந்து பிழைக்க வச்சதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. சிட்டி எப்படியாவது இந்த உதவி மட்டும் செஞ்சுருங்க சிட்டி அப்படிங்க, உங்களுக்காக தான் ரோகிணி போனேன், 2 லட்சம் நீங்கள் தந்த 2 லட்ச ரூபா அப்படியே கொடுத்துட்டேன், இப்போ நான் அங்கே தங்கியிருக்கேன், இப்போ அதுக்கு நான் பணம் கையில் என்ன செய்யணும் எனக்கு தெரில, எப்படின்னாலும் எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு தங்கணும்னா ரூம் போட்டு தங்கணும் வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சிட்டி ஒரு 30,000 அக்கௌண்ட்டில் இருக்கு போட்டு விடுதா அப்படின்னு சொல்லி சதக்குன்னு போட்டு விட்ருதாங்க. உடனே சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. பயங்கரமாக பணம் வச்சுருப்பாளோ, நம்மகிட்ட கேட்டால் தான் பணம் இல்லைன்னு பில்டப் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, இதை தினேஷ் சொல்ல வேண்டாம், இல்லைன்னா அதுக்கும் 15,000 கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக இருக்கிறாரு. இங்கே ரோகிணிக்கு ஓரளவு திருப்தி, சரி சிட்டிகிட்ட பேசி இது பண்ணிட்டோம், அவனும் கொண்டு போய் வைத்தியத்தை சேர்த்துட்டான், கேரளாவில் இருக்காங்க, நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மனநிலையில் ரோகிணி இருக்காங்க. இங்கே விஜயா வராங்க பார்வதி வீட்டுக்கு. வந்துட்டு மறுநாள் ஆயிடுது, மறுநாள் காலையில் வராங்க விஜயா. வந்துட்டு என்ன பார்வதி, அந்த பணத்தை எடுத்து வா அப்படிங்கிறாங்க. எந்த பணம், என்ன எந்த பணமா, நான் உன்கிட்ட தந்து வச்சுருக்கோம்ல 2 லட்ச ரூபா பணம், ஓ நீ சம்பாதிச்ச பணமா அப்படிங்கிறாங்க. நான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டிலும் நான் ஒரு கொடுத்த பெட்டிஷனுக்கு பணம் கிடைக்குன்னா நான் சம்பாதிச்ச மாதிரி தானே, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா, நம்ம ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறாங்க.
உடனே பார்வதி என்னது வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்னது வாங்குவ, நகை தானே வாங்குவ அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தங்கம், இன்னொரு தங்கத்தை தானே வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ தங்கம் தான், வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாவி எடுக்கிறாங்க. பீரோவை திறந்து பணத்தை தேடுறாங்க, பணத்தை காணலை. விஜயா இதில் தான் பணத்தை வச்சு காணாமல் வைக்கிறாங்கங்கிறாங்க. பார்வதி விளாண்டுக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா பாரு, வயசான காலத்தில் ஒழுங்கா வைக்க மாட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க. தேடி பார்க்குறாங்க, விஜயா காணல பணத்தை அப்படிங்கிறாங்க. பார்வதி நம்ம வீட்டில் இருந்த பணம் எங்கே போகும், ஏது போகும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் விஜயா, நான் இங்கே தான் வச்சேன், சாவி இங்கே தான் அது எடுத்தேன் பார்த்தல அப்படி இப்படிங்கிறாங்க. பாரு பார்வதி விளையாடாத, பணத்தை கொண்டா அப்படிங்கிறாங்க. என்னையே அப்படி நம்பலையா அப்படிங்கிறாங்க. பார்வதி நீங்களாம் பணத்தை எடுக்க மாட்டேன், மாதம் உனக்கு 45,000 மேலே பென்ஷனே வருது. அதுபோக வந்து உன் தம்பி பையன் அக்கௌண்ட்டில் மாதம் 15,000 போட்டு விடுவான், 60,000 மேலே உனக்கு வருது. நீ வந்து அதை எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும், ஆனால் பணம் எங்கே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. சுத்தமாக 2 பேருமே விட கிடைக்கல, முடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க விஜயா, ஒருவேளை நம்ம நடனப்பள்ளியில் வரவங்க யாரும் எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. நம்ம ரூமுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்களா விஜயா அப்படிங்கிறாங்க. தெரியலையே. பார்வதி, அப்போ அந்த மீனா வீட்டில் பணம் எனக்கு தருது மாதிரி தருன்ட்டு ஆட்டை போட்டுருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னது. அவங்களாம் அப்படி கிடையாது, அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. அந்த மீனாவோட தம்பி தான் மறுபடியும் செஞ்சுருப்பான். அப்போ வந்தாங்கள்ல, இங்கே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாதிரி வந்தாங்கள்ல, அவங்க வீடெல்லாம் பார்த்துருப்பாங்க, எப்படி உள்ளே வரணும் போகணும்னு சொல்லி எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதான் அவங்க தான் ஆட்டை போட்டிருப்பாங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவனை அந்த பெட்டிஷனில் நான் வாபஸ் வாங்கிடக்கூடாது. 2 லட்சத்தை வாங்கி இப்போ 2 லட்சத்தையும் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்கலாம் வக்கீல் விட்ருவாரா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை இப்போ விட மாட்டேன் பார்வதி, உன் வீட்டில் பணம் காணாமல் இருக்கு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நம்ம அவனை உள்ளே வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதியா, உங்கள் 2 பேருக்கும் வருத்தம்னா நான் அதுக்கு வர முடியாது, நான்லாம் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா தம்பி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பணம் காணலை அப்படின்னு சொல்லி வேணால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், பணம் கிடைக்கணும் உனக்கு, சரியா? ஆனால் வந்து அவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் எடுத்தானானே எனக்கு தெரியாது. அதுபோக அந்த பையன் என் வீட்டில் வந்து எடுக்க வாய்ப்பு இல்லை. நீ பண்ணதுக்கு அவன் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டான், அவன் தவறையும் தெரிஞ்சு உணர்ந்துட்டான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவன் தான் செஞ்சுட்டு அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் பாரு, நான் 100% சொல்லுதேன், அவன் சத்தியா தான் எடுத்திருப்பான், அந்த மீனா தான் அந்த ரூட்டு போட்டு கொடுத்துருப்பான். ஏற்கனவே மீனாவும் அந்த வீட்டுக்கு 2-3 வாட்டி வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. 2-3 வாட்டி இல்லை, மீனா ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கா. ஆனால் மீனா தம்பியோ இந்த இதில் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ எப்படி சொல்கிற, யாரும் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நேற்று நான் பணத்தை வச்சுட்டு போனேன், நேற்று இருந்துச்சு, இப்போ நம்ம பார்ப்போம் இல்லை. அப்போ பணம் அப்போ நேற்று தான் எங்கேயோ போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நேற்று அங்கே போயிருக்குமா, இங்கே வீட்டில் வந்து யார் இருக்க போகிறா அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே பார்வதிக்கு நைஸாக படுது. நம்ம ரோகிணிகிட்ட தான் வந்து வீட்டு சாவியை கொடுத்தோம், ரோகிணி தான் கதவை திறந்தா, நம்ம வருது வரை இங்கேயே இருந்தாள். ரோகிணி கதவை திறந்தவரை தான் இங்கே வந்து நடனப்பள்ளிக்கு வந்தாங்க வந்துருக்குறாங்க. இவனும் ஹால்லே இருந்தேன் தலைவலின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நடனப்பள்ளியில் உள்ளவங்க பிள்ளைகளும் போயிட்டுவான். ரோகிணி போகிறதுக்கு மட்டும் நானும் விஜயா வந்துட்டோம். அப்போ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதிக்கு ஒரு பயங்கரமான சிந்தனை. ஆனால் ரோகிணி மேலே ஒரு டவுட் இருக்குது இவங்களுக்கு பார்வதி. ஆனால் விஜயாட்ட இதை சொன்னால் தப்பாக படுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்வதி யாருன்னு உனக்கு தெரியுதா, உனக்கு ஒரு யோசனை வருதா, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல, அந்த 2 லட்ச ரூபா வச்சு பல கற்பனை பண்ணியிருந்தேன், நகை வாங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாரு பணம் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போகல, அந்த எடுத்தது வந்து அந்த சத்யா தான், அது மீனா தம்பி தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரொம்பவே காண்டாராங்க. பாரு, நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணு பார்வதி விஜயா, ஆனால் நானாக வந்து சத்யா பண்ண மாட்டேன், அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, என் ஃப்ரெண்டு தான் நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு தான், யார் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னு தெரியாமல் நான் பண்ண மாட்டேன். இப்போ நீ வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்த, அந்த வீடியோவில் சத்யாதான்னு தெரிஞ்சு நீ கொடுத்த, அது நியாயம், சரி தப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் எப்படி அதை சொல்ல முடியும், சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ காணலைன்னு கொடுக்க போகிறேன், அவங்க வருவாங்க, வந்து என் பீரோல் எல்லாத்தையுமே நினச்சிப்பாங்க, ரேகையை பார்ப்பாங்க, என் ரேகையும் இருக்கும், வேறு யார் ரேகா இருந்தால் நம்மளுக்கு யார் மேலே டவுட் இருக்கோ சொல்ல போகிறோம், அவங்க வந்து அதை செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு யாருக்கு மேலே டவுட் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்லை, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோம்னா சார் அதிகாரியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தானே இது அப்படிங்கிறாங்க விஜயாவை பார்த்து. என்னது நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே கொடுத்த பெட்டிஷன் வாபஸ் ஆகுனது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ இது யார் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக தான் போகுமா, உங்களை சுற்றி இருக்கீங்களே தான் நடக்குமா, அவங்களுக்கு வேறு வேலையே பார்க்க வேண்டாமா, உங்களை சுற்றியே தான் வேலை பார்க்கணுமாம்மா அப்படின்ட்டு அதிகாரி வந்துடுறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க.
சார் இந்த அம்மா வந்து ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாரோ ஒரு 2 லட்ச ரூபா வீட்டில் ஆட்டையை போட்டு போயிட்டாங்களாம். அதை யாருன்னு கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தாம்மா பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும், வீட்டுக்கு வாசப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப பண விஷயத்தில் கவனமாக இருப்பேன், ஆனால் எப்படி போச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. சரிம்மா பெட்டிஷனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. பெட்டிஷனை கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்துட்டு ஏம்மா அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. வாங்க எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் நேராக கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அந்த பீரோவில் ரேகையெல்லாம் பார்க்குறாங்க. சாவியில் தான் இருந்துச்சு, பணம் உள்ள காணலைன்னா என்னமா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சார் இப்படி தான் வைப்பேன், ஆனால் பணத்தை காணல சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ரேகையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கே கொண்டு போய் பார்க்குறோம், என்னென்னு யார் ரேகைலாம் இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு யார் மேலாம் டவுட் இருக்கோ அதை வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கும் இந்த ரேகைக்கும் ஒத்து போதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க சார், நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வரேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பணம் காணலைன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. விஜயா ஸ்டேஷனரி போகணும் வா அப்படிங்கிறாங்க. நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நம்ம ரோகிணி மேலே டவுட் இருக்குதுன்னு சொன்னோம்னா விஜயா முழிப்பா, நம்ம போய் ஸ்டேஷனை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயான்னு என் கூட என் ஃப்ரெண்டு வந்தால அவன் மருமக ரோகிணி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் சொன்னது தெரிய வேண்டாம் சார், ஆனால் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க, நீங்கள் சொல்லுது மாதிரி நான் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க. ஹலோ ரோகிணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், உங்கள் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது, நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. என்ன டவுட்டு இருக்குது உங்களுக்கு, எதுக்கு கூப்பிட்றாங்க? ஒருவேளை நான் வந்து ஃபாரின்லேருந்து வரலன்னு தெரிஞ்சிட்டோ, இல்லைனா பார்வதி ஆண்டி வீட்டில் பணம் எடுத்தோம் அது தெரிஞ்சிட்டோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே முடிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.